பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஃபாதர் பெர்க்மன்ஸ் பல பாடல்கள் பாடினார். அதில் ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்தில் வந்து, அந்த பாட்டில் அந்த வரிகள் இப்படியாக போகிறது: கடைசி காலம் இதுவே என நிச்சயித்தேன் என்று சொல்லி ஒரு பாட்டு. கடைசி காலம் இதுவே என என்று சொல்லி அந்த பாடல் வரிகள் வருகின்றது. கடைசி காலம் இதுவே என நிச்சயித்தேன் நிச்சயமாய் என்று சொல்லி அந்த பாடலை பாடுகிறோம். இன்றைக்கு நானும் நீங்களும் வாழுகிற காலம் ஒரு கடைசி காலமாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்ததை போல இப்பொழுது இருக்கிற காலம் இல்லை. நாட்கள் வந்து வர 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 மோசமான ஒரு நாட்களை, மிகவும் ஒரு எப்படி சொல்வது, evil days. The days are going dark and dark and dark. ஒரு இருண்ட காலகட்டங்களாக, இருண்ட காலங்களாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த கடைசி காலத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், தேவ ஜனங்களாகிய நாங்கள், தேவ ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு கடைசியாக, ஃபைனலி. எபேசியர் 6:10 நாங்கள் பார்க்கிறோம்: கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Be strength, be strong. Hallelujah. பலன் மேல் பலன், strength upon strength. பலத்தின் மேல நாம பலன் அடைய வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். காரணம், நாட்கள் என்னையும் உங்களையும் பலவீனப்படுத்துகின்ற நாட்களாக இருக்கின்றது. இந்த நாட்கள் என்னையும் உங்களையும் சோர்வடைய செய்கிற நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்கள் என்னையும் உங்களையும் தைரியப்படுத்துகின்ற நாட்களாக இருக்கின்றது. ஆகவே நானும் நீங்களும் இந்த நாட்களிலே அதிகமாக கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆகவே பிலிப்பு சபைக்கு எழுதின கடிதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னத்தில் நாம் பலன் அடைய வேண்டும், நம்ம எப்படி வாழ வேண்டும். ஸோ ஹவு ஷுட் அவர் லைஃப் பி, ஹவு ஷுட் வி லிவ் இன் த லாஸ்ட் டேஸ், ஸோ என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானிக்கலாம். பிலிப்பியர் 4:8 இந்த நாள் செய்திக்கு தலைப்பாக நான் எடுக்கின்றேன். அது எழுதுகிறது: கடைசியாக என் சகோதரரே. ஸோ இந்த கடைசியாக என்ற வார்த்தை மிக மிக முக்கியம். ஃபைனலி, கடைசியாக, அதாவது ஒரு கன்க்ளூஷன். ஸோ ஒரு கன்க்ளூஷனை, ஒரு முடிவுரையை ஆண்டவர் அந்த பிலிப்பு சபைக்கு சொல்ல போகின்றார். 1, 2, 3 அதிகாரங்களை முடித்த அந்த செய்திகளை முடித்துவிட்டு 4ஆம் அதிகாரத்திலே ஒரு முடிவுரையாக, ஒரு கன்க்ளூஷனாக ஒரு சில காரியங்களை சொல்வதை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். கடைசி வார்த்தைகள் மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட கல்வாரி சிலுவையிலே, கொல்கொதா மலையிலே பேசின 7 வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகள். அந்த 7 கடைசி வார்த்தைகளும்
அவருடைய தெய்வீகத்தை, அவருடைய தெய்வ தன்மையை பிரதிபலிக்கின்றது. இவன் ஒருவருடைய மரண அறிக்கை, கடைசியாக மரிப்பதற்கு முன்பதாக அவர்கள் கொடுக்கிற அந்த வாக்கு மூலத்தை இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற கோர்ட்ஸ், நீதிமன்றங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றது. ஏனென்றால் ஒருவர் மரிக்கும் போது பொய் சாட்சி சொல்ல மாட்டான். ஏன்னா அவர் திறப்பு கடைசியாக மரிக்க போகிறேன்னு சொல்லி. ஆகவே வேதத்தில் எங்கெங்கெல்லாம் கடைசியாக என்ற வார்த்தை இருக்கிறதோ, ஜஸ்ட் த வேர்ட் ஆஃப் ஃபைனலி, அதை நம்ம கவனமாக வாசிக்க வேண்டும். சரி, அந்த வகையிலே ஒரு பெரிய ஒரு பட்டியலை நாங்கள் பார்க்குறோம், கடைசியாக என்ற அந்த வார்த்தை. அது முதலாவது வார்த்தை சொல்வது, கடைசியாக என் சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கீப் ஆன் மெடிடேட்டிங். ஸோ நானும் நீங்களும் இந்த கடைசி நாட்களில் உலகத்து மக்கள் சிந்திப்பதை போல சிந்திக்கக்கூடாது. உலகத்து மக்கள் சிந்திப்பதை போல சிந்தித்தால் இந்த உலகத்துக்கு தான் இருப்போம். ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொண்டு போக மாட்டார். இல்லாவிட்டால் நாங்கள் மரிச்ச பின்பதாக நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு நானும் நீங்களும் ஆங்கிலத்தில் ஃபிக்ஸ் யுவர் மைண்ட்ஸ் ஆன் தெம், திங்க் ஆன் த வே and take account of this. For the rest, brethren, whatever is true, whatever is worthy of reverence and is honorable and seemly, whatever is just, whatever is pure, whatever is lovely and lovable, whatever is kind and winsome and gracious, if there is any virtue and excellence, if there is anything worthy of praise, think on and take account of these. That means fix your mind on them. அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஒரு மனிதனுடைய செயல்பாடு அவனுடைய சிந்தனையிலே தங்கியிருக்கின்றது. இது சைக்கலாஜிக்கல். ஆனால் வேதமும் சொல்லுகின்றது, என்னுடைய உங்களுடைய செயல்பாடுகள், என்னுடைய உங்களுடைய டீட்ஸ், என்னுடைய உங்களுடைய ஒர்க்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் thoughts. Thoughts and deeds, thoughts and works, thoughts and reactions. like என்னுடைய உங்களுடைய thoughts அப்படியாக இருக்கிறது. கடைசி நாட்களில் நாங்கள் நீங்களே எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? உண்மையை சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? பரிசுத்தத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? நீதியை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? கற்புள்ளவைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? அன்பை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? இதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய உங்களுடைய மைண்ட் சென்டர், அதாவது தாட்ஸ் பாடை, அந்த சிந்தனை மண்டலத்தை ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி பார்ப்பார் என்று சொன்னால், அந்த ஸ்கேனுடைய ரிசல்ட்ஸில் தேவன் பிரியமாக இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. முதல் ஆதி தகப்பன் தாயாகிய ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் காயின், ஆபேல். இந்த காயின் ஒரே நாளில் ஆபேலை கொலை செஞ்சிருக்க மாட்டான்.
சி திங்க் பண்ணிகிட்டே இருப்பான். சி ஃபஸ்ட் மைண்ட் இஸ் த பேட்டில் கிரவுண்ட் சொல்லுவார்கள். த கிரேட்டஸ்ட் பேட்டில் கிரவுண்ட் இஸ் அவர் மைண்ட் செட். இன்றைக்கு இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே என்னத்தை நம்ம ஃபீட் பண்ணுறோம்? வேத வசனத்தினால நம்முடைய மைண்டு ஃபில் பண்ணி கொண்டிருக்கிறதா, இல்லாட்டி வேர்ல்டு திங்ஸில் நம்முடைய மைண்டு ஃபில் ஆகி கொண்டிருக்கிறதா? ஆபேல கொலை செய்வது ஒரு நாள் நடந்திருக்காது, ஓவர் நைட் நடந்திருக்க முடியாது. திங்க் பண்ணி kept on thinking how to murder, how to kill his own brother. வேதம் சொல்வது, my Bible says evil thoughts are sin. தீய நோக்கமெல்லாம் பாவம். மற்றவர்களை குறித்து நம்ம தீய நோக்கத்தை கொண்டிருப்போமே சொன்னால் அது ஒரு பெரிய பாவமாக போயிடும். பாவம் நம்மை பரலோகத்தை விட்டு பிரிக்கும். ஸோ பாவம் என்னையும் உங்களையும் தேவனை விட்டு பிரித்து விடும். வேதம் சொல்கிறது, உங்களுடைய அக்கிரமங்களே தேவன் உங்களுக்கு செவி சாய்க்க முடியாதபடிக்கு ஒரு நடுச்சுவராக இருக்கிறது சொல்லி ஏசாயா சொல்லுகின்றார். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கின்றார். கடைசியாக என் சகோதரரே, நானும் நீங்களும் என்னென்னத்தை எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் இந்த நாட்களிலே கவனித்து பார்த்து கொண்டிருக்கின்றார். உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பிரசன்ஸ் கண்டினியூஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. கீப் ஆன் திங்கிங், கீப் ஆன் ஃபிக்ஸிங் யுவர் மைண்ட்ஸ் ஆன் தெம். இன்றைக்கு நானும் நீங்களும் கடைசி காலம் எல்லாரும் சொல்கிறோம். தட்ஸ் ஃபைன். How about my lifestyle in the last days? என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படியா இருக்குது? என்னுடைய கரெக்டர்ஸ் சேஞ்சாக இருக்கா? என்னுடைய தாட்ஸ், என்னுடைய டீட்ஸ், என்னுடைய ஒர்க்ஸ், மற்றவரோடு நான் பழகுற அந்த ரிலேஷன்ஷிப்பில் பியூரிட்டி இருக்கா? பரிசுத்தம் இருக்கா? நீதி இருக்கா? மாய்மாலம் இல்லாத அன்பு இருக்கா? பல வேளைகளில் கையை கொடுக்குறோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். குட், நத்திங் ராங். இப்போ கோவிட்-19 அப்படினால ஒருவருக்கு நான் கை கொடுக்க இல்லாமல் இருக்குது. ஒருவரை கட்டி அணைக்க முடியாமல், we couldn't hug them or we couldn't give the handshake because of the COVID-19. பட் அதுக்கு முன்பின நாட்களில் நாம் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோம், கட்டி அணைத்து பரிசுத்த முத்தங்களை கொடுக்கின்றோம். ஆனால் கசப்பை மனசில் வச்சுக்கொண்டோம். ரைட்? அன்பில்லாமல் நம்ம என்னதான் கையை கொடுத்தோம், என்னதான் கட்டி அணைச்சாலும் அது மாய்மாலம். இட்ஸ் அப்சல்யூட்லி ஹிப்போக்ரிசஸ். நானும் நீங்களும் மாய்மாலம் உள்ளவர்களாக இருக்கிறோம். காரணம் திங்கிங் பார்ட். நம்முடைய சிந்தனையே தப்பாக இருக்குது பாருங்க. உங்கள் மனசை, எந்த மனசை தொட்டு, இந்த இதயத்தை தொட்டு நான் சொல்ல முடியுமா? நான் ஒருவரை குறிச்சும் தீமையாக யோசிப்பதில்லை. எனக்குள்ளே ஒருவரை குறிச்சும் நான் I don't have any evil thoughts about anybody. Can you say? Could you say? Could I say? Then I am keep on thinking the right things. சிந்தனை மண்டலம் இன்போட்டமான. ஆகவேதான் பிசாசு முதல் என்னையும் உங்களையும் விழுத்தவன் சொன்னால், ஃபர்ஸ்ட் he captured our mind. இந்த மைண்ட் செட்டை அவன் கேப்சர் பண்ணிட்டான்னு சொன்னால் சரி. ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் இடையில யுத்தம்
நடந்த அந்த யுத்தம் வெற்றி பெறுவதற்கு பிரதான காரணங்களில் முதலாவது காரணம் தெரியுமா? அந்த தேசத்திலே இருக்கின்ற கம்யூனிகேஷன் பாடை உடைச்சிட்டா சரி, அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டா சரி. ஸோ அங்கே போராடுகின்ற யுத்தம் பண்ணுகின்ற அந்த யுத்த வீரர்களுக்குள்ளே, அந்த சோல்டர்ஸுக்குள்ளே கம்யூனிகேஷனை நாம் எரர் பண்ணி விட்டோம்னா, கம்யூனிகேஷனை உடைச்சிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். அதை போல தான் முதலாவது பிசாசு என்னையும் உங்களையும் வீழ்த்துவதற்கு, என்னையும் உங்களையும் பின்வாங்கி போவதற்கு அவன் பயன்படுத்துகின்ற ஒரு கூரிய ஆயுதம் என்ன தெரியுமா? He captures our mindset. அவன் மைண்ட் செட்டை கேப்சர் பண்ணிட்டா நம்ம மைண்ட் செட் எப்படியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. தீய சிந்தையெல்லாம் பாவம். உண்மையாகவே அசிங்கமான உலகத்தை தான் வாழ்கிறோம், அருவருப்பான உலகத்தை தான் வாழ்கிறோம். பாசி படர்ந்த இல்லத்தில் தான் இருக்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தோ மறுக்கவோ இல்லை. ஆனால் அந்த அசிங்கம் நம்ம மைண்டுக்குள்ளே வரக்கூடாது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். அவர் அதை டிவைட் பண்ணுவார், வகை அறுப்பார். இது இப்படி சிந்திப்பது தவறு, இப்படி நீ செயல்படுவது தவறு, எது ரைட் எது ரோங் என்பதை சுட்டி காட்டி என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக வாழ, பரிசுத்தமாக சிந்திக்க, அன்பாக வாழ, ரைட், நீதியாக வாழ, தேவ நீதியாக வாழ உதவி செய்வது தான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நம்முடைய நீதிகள் எல்லாம் மனுஷியர் நீதியாக, எதை நம்ம சுயநீதியை சிந்தி கொண்டிருக்கிறோமா? என் நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தை, as a filthy rack. எங்களுடைய நீதி சுயநீதி, அதை சொல்கிறது சுயநீதின்னு சொல்லி பல நீதிகள் உண்டு. ஆனால் தேவ நீதி நமக்குள்ளே இருக்கா? தேவ நீதியை நாம் சிந்தி கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய நீதி நியாயங்களை நாம் சிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையான சொன்ன இந்த கடைசி நாட்களிலும் உங்களுடைய சிந்தனைகள் மிக மிக முக்கியம். தேங்க்யூ லார்ட். தீய சிந்தை கொண்டிருப்பேன் இருந்தால் தேவனுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ஒரு பகை உணர்வு எனக்குள்ளே இருக்குமே இருந்தால், அந்த ஹேட்ரட்ஸ் தாட்ஸ், revenge thoughts, even bad thoughts, evil thoughts எல்லாமே எப்படி சொல்றது? From God's side those are an abominations. abomination, தேவன் அருவருக்கிற காரியம், தேவன் வெறுக்கிற காரியம். இன்றைக்கு உங்களுடைய சிந்தனை மண்டலங்களிலே, உங்களுடைய மூளையிலே வருகிற சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். உலகத்தினாலிருந்து மறுபடியும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சிஆர்எம்சி திருச்சபை சார்பிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்று எனக்கு டே ஆஃப். அவை பல வருடங்களாக, ஒரு 15 வருடங்களாக இருந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் வந்தேன். அந்த வீட்டுக்கு வந்து மெயில்ஸ் செக் பண்ணுறதுக்கு வந்தபோது ஆண்டவர் எனக்கு இந்த தோட்ஸை தந்தார். காலையில் அதை குறித்து தியானிச்சேன். இன்று கிடைத்த வாக்குத்தத்தம் இந்த தான், பிலிப்பியர் 4:8 எனவே அதை குறித்து நான் சிந்தித்து வந்தபோது ஆண்டவர் காரில் வந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு தந்தார். ஆகவே இந்த பிலிப்பியர் 4:8 என்பதை கடைசி கன்க்ளூட் பண்ணுறார். பிலிப்பி சபைக்கு ஒரு கன்க்ளூஷனாக சொல்கிறார். ஓகே, நான் இனி திருப்பி வருவேனோ வரமாட்டேனோ தெரியாது. ஆனாலும் கிறிஸ்தவர்களாகி நீங்கள், திருச்சபையாக பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற நீங்கள், கடைசி நாட்களில் இல்லாவிட்டால் உங்களுடைய மூச்சு போகிற நாட்களிலே, நீங்கள் மறிக்கின்ற நாட்களிலே, இறுதி நாட்களிலே, இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நீங்களும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை, ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு லைஃப் ஸ்டைலை, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முறையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுத்ததை குறித்து நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே அந்த சிந்தனைகள் என்னையும் உங்களை மாட்கொள்ளட்டும். இந்த கடைசி நாட்களிலும் நாங்கள் வாழப்போகிற மிகுதியான நாட்களிலும் வேதம் சொல்லுகிறபடி தேவன் சிந்திக்க சொல்லுகிற காரியங்களை
நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி மனதார யாவரை நான் வாழ்த்துகிறேன். May the Lord Jesus Christ be with you and keep you well. ஆமேன், ஆமேன். கர்த்தர் சித்தமானால் மறுபடியும் இன்னொரு தேவ செய்தியோடு கூட உங்களை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பாதுகாப்பு, விசேஷமாக உங்களுடைய மைண்ட் செட்டை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள, தேவனுடைய பார்வையில நீதியாக, உண்மையாக, உத்தமமாக காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. The face is the index of the mind என்று சொல்லி ஒரு ப்ரோவர்ப்ஸ் இருக்கிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்முடைய அகம், நம்முடைய உள்ளம், நம்முடைய மைண்ட் செட் பரிசுத்தமாக ஆக ஆக நம்முடைய வெளிப்பிரகாரத்திலே அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை நாங்கள் காண முடியும். So the face is the index of the mind. God bless you all. Amen, amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen, 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 amen.